ஹலோ, வணக்கம். அதிமுக முக்கியஸ்தர் வேலுமணி, எடப்பாடி அவர்கள், வேலுமணி, அப்புறம் சி.வி. சண்முகம், இங்கே எல்லோரும் நாங்கள்லாம் வந்து கேளுங்க. எம்ஜிஆர் ஜானகி காலத்துலேருந்து உங்களுக்குலாம் ஒரு வயசாக போகுது. ஜானகி காலத்துலேருந்து ஓட்டு போடுறோம். நாங்கள் வந்து குறிஞ்சிப்பாளையத்துக்கு வந்து பேசுகிறோம். இந்த தொகுதி இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு 3000 ஓட்டு ஒன்று வாங்கினா நாங்கள் ஜெயிச்சப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு பாருங்கள். எல்லாம் ஒரு தொண்டனும் அடிக்கிற வெயிலில் கால் வந்து போய், ஜுரம் வந்து போய், நோய் வந்து போய், ஒரு அதிமுகன்னு ஒரு அழிய போடாமன்னு சொல்லிட்டு ஒரு 3000 ஓட்டு வாங்கினா குறிஞ்சிப்பாளையம் ஜெயிச்சிருப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். நாங்களாம் அந்த கட்சியில் வந்து துணை பதவியோ அந்த பதவிக்கு ஆசைப்படல. எங்களுக்கு கூட்டா சொர்த்தர் வருவார், இங்கே கூட்டாங்க நகரம் வருவார், எங்களுக்கு கூட்டா வந்து அங்கே சம்பத்து வருவார், எங்களுக்கு கூட்டா ஒரு சொர்த்தர் வருவாங்க, தைக்கால ராஜா இருக்கார், அவர் வருவார். அதுக்காக நாங்கள் அவ்வளோ பாடுபடுறோம். எங்களுக்கு ஏன்னா அங்கே எந்த பிரச்சனை. அப்போ இங்கேருந்து அவங்க ஒரு மீனவர் ஜெயக்குமார் இருக்கார், இங்கே தான் அவர் கூட்டம், அவங்க இங்கே தான் அவர் கூட்டம் போகிற, அவர் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. இந்த மாதிரி நாங்கள் எங்கெல்லாம் பழைய ஆஃபீஸர் எல்லாம் எங்களுக்கு இருக்கீங்க நீங்கள். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் அதிமுக அழிஞ்சு போகிறான்னு பார்க்குறோம். உங்களுக்குள்ளே போட்டியை போட்டுக்கின்னு இந்த கட்சியை வீணாக்கிடாதீங்க. இப்போ நீங்கள் வந்து பதவி போட்டி உங்களை சம்பாரித்து வச்சுன்னு கொள்ளடிச்சு வச்சுருக்கீங்க நீங்கள். நாங்கள் அப்படி கிடையாது. டெய்லி அந்த ஓட்டு வந்து அன்றைக்கி நம்ம ரெட்டலைன்றதை அழிஞ்சிடக்கூடாது. மக்களுக்காக சேவை செஞ்ச கட்சின்னு இதில் இது ரெட்டலை தான். அந்த பாமர மக்களுக்கு பண்ணனால வந்து அழிஞ்சிடக்கூடாது. இப்போ பாரு, 3ஆம் இடத்துல நம்ம ஒன்றும் தோற்றல. நாம் இன்றைக்கி கோடிக்கணக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்கோம். இதே எம்ஆர்கே எடுத்து நம்ம வந்து 2ஆவது இடத்துல வந்திருக்கோம். குறிஞ்சிப்பாளையம் தொகுதியெல்லாம் மற்ற தொகுதியெல்லாம் பார்த்துங்க, டெபாசிட் போயிருக்கீங்க. மீண்டும் எல்லாம் ஈகோ முடிச்சுட்டு மக்களுக்கு கலை பண்ணி எடுத்து எல்லாம் எங்களை மாதிரி கூட்டு திருப்பி ஊராக போய் கையெடுத்து கும்பிட்டு திருப்பி பழையபடி அதிமுக வளர்க்குறத பாருங்கள். போட்டி போட்டு நாங்கள் தான் வரணும், நாங்கள் வந்து எங்களை வந்து ஒற்றுமையாக்குறோம், சசிகலா உள்ள வரணும், எல்லோரும் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுங்க. போட்டு எல்லாம் இளைய தலைமுறைகிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நீங்கள் மேல்பார்வை பாருங்கள். இதனால் திருப்பி இந்த அதிமுக அழிச்சிட்டு மக்கள் உங்களை கேவலமாக பேசுகிற மாதிரி இப்போ நீங்கள் தான் 40 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ நினச்சிக்க போகிறீங்க. உங்களை மாதிரி கோடிக்கணக்கான தொண்டனுங்க வந்து நாங்கள்லாம் வெறியில் இருக்கோம். அதிமுக அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெறியில் இருக்கோம். அந்த அழிய விட்டுறாதீங்க. அது எம்ஜிஆர் தேன சொத்து, நீங்கள் தேன சொத்து கிடையாது. இன்றைக்கி அந்த சொத்தால் எத்தனை பேர் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்கீங்க, எவ்வளோ பேர் பெரியவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் தவறாக செஞ்சாலும் அதை மன்னிச்சிடுங்க. கட்சியை ஒருமைப்படுத்துறது பாருங்கள். இன்னும் 10 வருஷம் இந்த கட்சி, இன்னும் 5 வருஷம் விஜய்க்கு வந்தார்னா விஜய்க்கு என்ன பண்ணார், யாராக ஒண்டி எதிர்ப்பு போட்டு இருந்தது. விஜய்க்கு கொஞ்சம் லீடிங் வந்துட்டார். அதனால் டிஎம்கே அழிஞ்சு போகலாம், அதிமுக அழிஞ்சு போகல. இதை விட கீழே போகிறோம். அதிமுக மேலே வந்திருக்கு. இதை விட திமுக எதிர்கட்சியில் அவங்களும் மேலே வந்திருக்காங்க. நாமளும் மீண்டும் வருன்றதுக்கு எல்லாம் கலை பண்ணி பண்ணுங்கள். நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை இல்லாத நீங்கள் பண்ணால் திருப்பி எல்லாம் வீணாக போயிடுவாங்க. கட்சி அழிய விட்டுறாதீங்க. வணக்கம், நன்றி. மீண்டும் இதை வந்து நான் வந்து என்னோடய யூடியூப்க்கு ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இது பெரிய நம்ம அதிமுக ஒற்றுமைப்படுத்துறதுக்கு யாருக்கு முக்கியமாக இருக்கீங்களோ எங்கெல்லாம் கூப்பிட, எங்கெல்லாம் நீங்கள் ₹1 கொடுக்க வேணாம். நாங்கள் ₹1 எங்கள் டீ கொடுக்க வேணாம். எங்கள் செலவை பண்ணி உங்கள் கட்சியை நாங்கள் தொண்டங்க ஒரு இடமா கூட உங்களுக்கு கலை பண்ணி செய்கிறோம். உங்களுக்கு பெட்ரோலோ டீசலோ நீங்கள் போட வேணாம். நாங்கள் போட்டுன்னு வரோம் கட்சியை வளர்க்குறதுக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம்.